வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஒரு மாதம்தான் இருப்பார். லிவிங்ஸ்டன் மனைவிக்கு நேர்ந்த கதி. ரஜினி செய்தது என்ன தெரியுமா? சூப்பர் மனுஷன். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரஜினிகாந்த் இப்போது பிஸியான நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். கடந்த வருடத்தில் அவர் நடிப்பில் வந்த கூலி படம் தோல்வியடைந்தாலும் அவருடைய ஸ்டைல்லையும் நடிப்பிலும் வழக்கம் போல அட்டகாசமாக இருந்தது. அடுத்ததாக ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த வருடத்தில் படம் ரிலீஸ் ஆக இதனை முடித்து அவர் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் ஒரு படத்தில், நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் கமலஹாசனுடன் ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறாரு. இந்திய திரைத்துறையில் ரஜினிக்கென்று ஒரு பெரிய அறிமுகமே தேவையில்லை. கடந்த 5 தசாப்தங்களாக தமிழ் சினிமாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹீரோக்களில் அவரும் ஒருவர். இடையே சின்ன சின்ன தோல்விகளையும் அவர் சந்தித்ததும் தவறு விட கிடையாது. அப்போதெல்லாம் ரஜினிக்கு பத்திரிகையாளர்கள் அவர்கள் எதிர்ப்புகளும் முடிவரை எழுவதற்கு முதல் எழுத்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் அடுத்த படத்திலேயே பெரிய ஹிட்டை கொடுத்து தரமான கம்பேக் கொடுப்பார் ரஜினிகாந்த் அவர்கள். பாபா தோல்வியடைந்த போது பெரும்பாலானோர் சொன்னது இனிமேல் ரஜினி அவ்வளோதான். ஆனால் அவரே அடுத்தடுத்து சந்திரமுகி படத்தை மெகா பிளாக்பஸ்டர் கொடுத்தார். 800 நாட்களுக்கு மேல் அந்த படம் திரையரங்களில் ஓடியது. அதே போல் தர்பார் அண்ணாத்த தோல்வியடைந்த போது அதே வார்த்தையை சொன்னாங்க. அந்த படத்துக்கு தோல்வி பிறகு நடித்த ஜெயிலர் திரைப்படம் மெகா பிளாக்பஸ்டர் ஆனது. உலகம் முழுவதும் 700 கோடி ரூபாய் வசூலித்தது. தன் யானை இல்லை குதிரை விழுந்தால் உடனே இழந்து விடுவேன் என்பதை அவர் தொடர்ந்து நிரூபித்து கொண்டே இருந்தார். கூலி படத்தில் தோல்விக்கு அடுத்து படங்களில் பதிலடி கொடுப்பாரா என எதிர்பார்க்கப்பட்டது. இளம் பட்டாளம் ஹீரோக்கள் வந்துவிட்ட இந்த காலத்தில் அவர்கள் தன்னுடைய 75 வயதிலும் கடுமை போட்டி கொடுக்கிறார். அதற்கு அவரது திறமை உழைப்பு எப்படி காரணமோ அதே போல் அவரோட மனமும் காரணம் என்கிறாங்க. நெருங்கி பழகினவங்க. நான் எவ்வளவு தூரம் வந்தாலும் உயரம் வந்தாலும் நான் கீழே இருக்கும்போது தனக்கான உதவியாளர்களை தன்னை வளர்த்து விடுவேன், எப்போதுமே மறைந்ததில்லை சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் அவரை பற்றி ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அதாவது இயக்குனர் நடிகர் என 2 முகங்களை கொண்டவர் தான் லிவிங்ஸ்டன். அவரது மனைவிக்கு திடீரென மாரடைப்பு வந்துவிட்டதாகவும் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்னும் 1 மாதம்தான் இருப்பாங்க, உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், பணம் கட்டுங்கள் என மருத்துவர்கள் சொல்ல அந்த பெரிய தொகை அப்போது என் லிவிங்ஸ்டனும் கிடையாது. இந்த விஷயம் ரஜினியுடைய காதுகளுக்கு செல்ல உடனடியாக 15 லட்சம் ரூபாவை லிவிங்ஸ்டனுடன் கொடுத்து உதவ நல்லபடியாக அறுவை சிகிச்சை முடித்து இன்று ஆரோக்கியத்துடன் இருக்கிறாங்க லிவிங்ஸ்டனுடைய மனைவி. ரஜினி உதவியதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. அதாவது ரஜினியுடைய கரியர் முடிந்து விட்டது என்று 80களில் வந்தபோது தர்மயுத்தம் திரைப்படத்தில், அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படத்தில் அவருக்கு தரமான கம்பேக்கை கொடுத்தாங்க. அந்த 2 படங்களும் கதாசிரியர் லிவிங்ஸ்டன் தான். மனைவியுடைய சகோதரர் பீட்டர் செல்வகுமார் அவரால் தான் தனது கம்பேக் நடந்ததாகவும் அந்த நன்றியை மறக்காமல் இந்த உதவியை செய்திருக்கிறாங்க. உண்மையிலே சூப்பர் ஸ்டார் கிரேட் தான். இந்த சம்பவத்தை செல்வன் அன்பு என்பவர் முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு. லிவிங்ஸ்டன் ஒரு பேட்டியிலும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.